வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் அத்தியாயம் 41 நகரக்ஷோப வர்ணனம் பட்டணத்தின் கலக்கத்தை வருணிப்பது. ஏகசத்வாரிம்ஷः சர்கः 41வது சர்க்கம். நகரக்ஷோப வர்ணனம் பட்டணத்தின் கலக்கத்தை வருணிப்பது. தஸ்மின்ஸ்து புருஷவ்யாக்ரே விநிர்யாத்தே கிருதாஞ்சலோ ஆர்த்தசப்தோ ஹி சஞ்ஞக்ஞே ஸ்திரீநாமந்தபுரே மகான். தஸ்மின் அந்த புருஷவ்யாக்ரே புருஷோத்தமர் கிருத்தாஞ்சலோ அஞ்சலிஹஸ்தராய் விநியாத்தே தோ பிரயாணமான பொழுது ஸ்ரீனா மனைவிமார்களுடைய மகான் ஹி உள்ளங்களில் நிக்ஷிப்தமாய் கிடந்த இரகசியங்களை நன்கு விளங்க காட்டுகின்றதாகிய ஆர்த்தசப்தக மனவேதனையால் புலம்பலாகும் பின்வரும் பேச்சு அந்தப்புரே அந்தப்புரத்தில் சஞ்ஞக்ஞே நிகழ்ந்தது. அந்த புருஷோத்தமர் அஞ்சலிஹஸ்தராய் பிரயாணமான பொழுது மனைவிமார்களுடைய உள்ளங்களில் நிக்ஷிப்தமாய் கிடந்த இரகசியங்களை நன்கு விளங்க காட்டுகின்றதாகிய மனவேதனையால் புலம்பலாகும் பின்வரும் பேச்சு அந்தப்புரத்தில் நிகழ்ந்தது. அநாதஸ்ய ஜனஸ்யாஸ்ய துர்பலஸ்ய தபஸ்வினः யோகதே சரணம் சாசேத் ச நாத க்வனோ கச்சதி. யஹ எந்த ஒருவன் அநாதஸ்ய மாதா பிதாக்கள் போஷிக்கின்றவர்கள் இவர்களை இழந்தவனுக்கும் துர்பலஸ்ய முடியாத தன்மையில் இருக்கின்றவனுக்கும் தபஸ்வினக பரிதாபமுண்டாகும் நிலைமையில் இருக்கின்றவனுக்கும் அஸ்ய ஜனஸ்ய ச எந்த மனிதனுக்கும் சரணம் அடைக்கலமாகிய கதிஹி புகலிடமாக ஆசீத்திருந்தானோ சக அந்த நாதக லோகரக்ஷகன் க்வனு எங்கேயோ கச்சதி போய்விடுகிறான். எந்த ஒருவன் மாதா பிதாக்கள் போஷிக்கின்றவர்கள் இவர்களை இழந்தவனுக்கும் முடியாத தன்மையில் இருக்கின்றவனுக்கும் பரிதாபமுண்டாகும் நிலைமையில் இருக்கின்றவனுக்கும் எந்த மனிதனுக்கும் அடைக்கலமாகிய புகலிடமாக இருந்தானோ அந்த லோகரக்ஷகன் எங்கேயோ போய்விடுகிறான். நக்ரோத்யத்யபேஷப்தோபி க்ரோதனீயானி வர்ஜயன் क्रोद्धान् प्रसादयन् सर्वान् समदुःख क्वचित् गतः. कौसल्याया महातेजा यथा मातरि वर्तते तथा यो वर्तते स्मासु महात्मा क्वनो गच्छति. यः எந்த ஒருவன் குரோதனியானி பிறர்களுக்கு அபராதமாகும் செயல்களை வர்ஜயன் முற்றிலும் துறந்தவனாய் குரோத்தான் கோபம் கொண்ட சர்வான் எல்லோரையும் பிரசாதயன் சமாதானப்படுத்துகின்றவனாகவும் அபிஷப்தஹ அபி வன் கண் சொற்களை சொல்லப்பட்டவனாக இருக்கையிலும் குவச்சித் சிறிதேனும் குருத்யத்தின கோபம் கொள்ளாமல் இருக்கின்றானோ சமதுக்கஹா ஒருவர் படும் துயரத்தை தனக்கே நேர்ந்தது போல் கூடவிருந்து துயரப்படுவனோ. மாத்தரி தன்னை பெற்ற தாயாராகிய கௌசல்யாயாம் கோசலாதேவியாரிடத்தில் யதா எவ்வண்ணமாய் வர்த்தத்தே நடந்து கொண்டு வந்தானோ ததா அவ்வண்ணமே அஸ்மாசு எங்களிடத்திலும் வர்த்தத்தே நடந்து கொண்டு வந்தானோ அந்த கதஹ யாவரும் அறிந்த மகாதேஜாஹா மகாதேஜஸ்வியான மகாத்மாவாகும் அவன்
குவனோ எங்கேயோ கச்சதி போய்விடுகிறான். எந்த ஒருவன் பிறர்களுக்கு அபராதமாகும் செயல்களை முற்றிலும் துறந்தவனாய் கோபம் கொண்ட எல்லோரையும் சமாதானப்படுத்துகின்றவனாகவும் வன்கண் சொற்களை சொல்லப்பட்டவனாகவிருக்கையிலும் சிறிதேனும் கோபம் கொள்ளாமல் இருக்கின்றானோ, ஒருவர் படும் துயரத்தை தனக்கே நேர்ந்தது போல் கூடவிருந்து துயரப்படுவனோ, தன்னை பெற்ற தாயாராகிய கோசலாதேவியாரிடத்தில் எவ்வண்ணமாய் நடந்து கொண்டு வந்தானோ அவ்வண்ணமே எங்களிடத்திலும் நடந்து கொண்டு வந்தானோ, அந்த யாவரும் அறிந்த மகா தேஜஸ்வியான மகாத்மாவாகும் அவன் எங்கேயோ போய்விடுகிறான். கைகேயா क्लिश्यमानेन राज्ञा सञ्चोदितो वनं परित्रात जनस्यास्य जगतः क्वनो गच्छति. ஜகதः உலகத்திற்கும் அஸ்ய இந்த ஜனஸ்ய ஜன சமூகத்திற்கும் பரித்ராத்தா ரக்ஷகன் கைகேயா கைகேயி தேவியாரால் கிளிஷ்யமானேன தொல்லை செய்யப்பட்ட ராஜ்யா சக்கரவர்த்தியாரால் வனம் வனவாசத்திற்கு சஞ்சோதித நியமனம் பெற்றவனாய் குவனோ எங்கேயோ கச்சதி போய்விடுகின்றான். உலகத்திற்கும் எந்த ஜன சமூகத்திற்கும் ரக்ஷகன் கைகேயி தேவியாரால் தொல்லை செய்யப்பட்ட சக்கரவர்த்தியாரால் வனவாசத்திற்கு நியமனம் பெற்றவனாய் எங்கேயோ போய்விடுகின்றான். அஹோ நிஷ்சேதனோ ராஜா ஜீவலோகஸ்ய சம்பிரியம் தர்மியம் சத்யவ்ரதம் ராமம் வனவாசே பிரவத்ஸ்யதி. அஹோ என்ன ஆச்சரியம்! ராஜா சக்கரவர்த்தியார் நிச்சேதனக தன் அறிவை இழந்தவராய் ஜீவலோகஸ்ய பிராணி சமூகத்திற்கு சம்பிரியம் மிக்க அருமையானவனும் தர்மியம் தர்ம சாஸ்திரங்களில் சலியா பற்று உடையவனும் சத்தியவிரதம் சொன்ன சொல் தவறாதவனுமாகிய ராமம் ஸ்ரீராமனே வனவாசே வனவாசத்தில் பிரவத்ஸ்யதி செல்லவிடுகின்றார். என்ன ஆச்சரியம்! சக்கரவர்த்தியார் தன் அறிவை இழந்தவராய் பிராணி சமூகத்திற்கு மிக்க அருமையானவனும் தர்மசாஸ்திரங்களில் சலியா பற்றுடையவனும் சொன்ன சொல் தவறாதவனுமாகிய ஸ்ரீராமனை வனவாசத்தில் செல்லவிடுகின்றார். இதி சர்வா மகிஷ்யஸ்தா விவத்சா இவ தேனவஹ ரோரோதோஷ்சைவ துக்கார்த்தாஹ சஸ்வரம் ச விசுக்ருஷுः. தாஹா மகிஷ்யா அந்த மனைவிமார்கள் சர்வாஹா ச எல்லோரும் விவத்சாகா கன்றுகளை விட்டு பிரிந்த தேனவஹா பசுக்கள் இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே துக்கார்த்தாகா மிக்க மனவேதனைப்படுகின்றவர்களாகி சஸ்வரம் கூவென்று குரலிட்டு இதி ஏவ மேற்கண்ட வண்ணமே விசுக்ருஷுः வாய்விட்டு புலம்பினார்கள். ருருதுஹு ச அழுதார்கள். அந்த மனைவிமார்கள் எல்லோரும் கன்றுகளை விட்டு பிரிந்த பசுக்கள் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே மிக்க மனவேதனைப்படுகின்றவர்களாகி கூவென்று குரலிட்டு மேற்கண்ட வண்ணமே வாய்விட்டு புலம்பினார்கள், அழுதார்கள். சத்தமந்தப்புரே கோரம் ஆர்த்தசப்தம் மஹீபதி புத்திரசோகாபி சந்தப்தः ஸ்ருத்வா சாசீத்சு துக்கிதः. சக அந்த புத்திர சோகாபி சந்தப்தகா புத்திர சோகத்தால் மிகவும் பரிதபித்து கொண்டிருந்த மயீபதி சக்கரவர்த்தியாரும் அந்தப்புரே அந்தப்புரத்தில் கோரம் கம்பீரமாயுள்ள தம்மார்த்த சப்தம் அந்த மனவேதனையால் புலம்பல் ரூபமாய் வந்த பேச்சை ஸ்ருத்வா செவிக்கொண்டு சோதுக்கிதः இன்னும் அதிகமாய் மனவேதனைப்படுகின்றவராய் ஆசீதாயினர். அந்த புத்திர சோகத்தால் மிகவும் பரிதபித்து கொண்டிருந்த சக்கரவர்த்தியாரும் அந்தப்புரத்தில் கம்பீரமாயுள்ள அந்த மனவேதனையால்
புலம்பல் ரூபமாய் வந்த பேச்சை செவிக்கொண்டு இன்னும் அதிகமாய் மனவேதனை படுகின்றவராய் ஆயினர். நாக்னிஹோத்ராண்யஹூயந்த நாபச்சந்த் கிருஹமேதினः அக்குர்வண்ண பிரஜாகாரியம் சூரியಶ್ಚಾಂತರಧೀಯತೆ. அக்னிஹோத்ராணி அக்னிஹோத்திரம் முதலிய வைத்தீக சடங்குகள் அஹூயந்தன செய்யப்படவில்லை. கிருஹமீதினக கிருகஸ்தர்கள் அப்பச்சன்ன சமையல் செய்யவில்லை. பிரஜாஹா ஜனங்கள் காரியம் அவரவர்கள் காரியத்தை அக்குர்வண்ண செய்யாது விட்டுவிட்டனர். சூரியக ச சூரிய பகவானும் அந்தரதீயத அந்தர்தானமாய் விட்டனர். அக்னிஹோத்திரம் முதலிய வைத்தீக சடங்குகள் செய்யப்படவில்லை. கிரகஸ்தர்கள் சமையல் செய்யவில்லை. ஜனங்கள் அவரவர்கள் காரியத்தை செய்யாது விட்டுவிட்டனர். சூரிய பகவானும் அந்தர்தானமாய் விட்டனர். வியஸ்ருஜன் கபலான்னாகா காவோ வத்சான்ன பாயயன் புத்திரம் பிரதமஜம் லப்த்வா ஜனனி நாப்யநந்தத. நாகாஹா சர்ப்பங்கள் கபலான் இரைகளை வியஸ்ருஜன் கக்கிவிட்டன. காவகா பசுக்கள் வத்சான் கன்றுகளுக்கு பாயையன்ன பால் கொடுத்து ஊட்டவிடவில்லை. ஜனனி பெற்ற தாயாயிருக்கும் எவளும் பிரதமஜம் சர்வோத்கிருஷ்டமாய் பெற்ற புத்திரம் தன் புதல்வனை லப்த்வா தன் கண்முன் கண்டும் அபியநந்ததன உற்சாகம் கொள்ளாது இருந்தனள். சர்ப்பங்கள் இரைகளை கக்கிவிட்டன. பசுக்கள் கன்றுகளுக்கு பால் கொடுத்து ஊட்டவிடவில்லை. பெற்ற தாயாயிருக்கும் எவளும் சர்வோத்கிருஷ்டமாய் பெற்ற தன் புதல்வனை தன் கண்முன் கண்டும் உற்சாகம் கொள்ளாதிருந்தனள். திரிசங்கர் லோஹிதாங்கश्च ப்ருஹஸ்பதே புதாவபி தாருணா சோமமப்யேத்ய கிரகா சர்வே வியவஸ்திதாः. त्रिशङ्कुः त्रिशङ्कुवं लोहिताङ्गः अङ्गारगणं बृहस्पति बुधौ च बृहस्पति புதன் ஆகிய இவ்விரு கிரகங்களும் சோமமபி சந்திரனையும் அபியேத்திய தீங்கு விளைவிப்பவனாய் செய்து கொண்டு கிரகாகா கிரகங்கள் சர்வே எல்லாமும் தாருணாக உலகத்துக்கு துன்பத்தை விளைவிக்கின்றவைகளாய் வியவஸ்திதாக நின்றுவிட்டன. திரிசங்குவம் அங்காரகனும் ப்ரகஸ்பதி புதன் ஆகிய இவ்விரு கிரகங்களும் சந்திரனையும் தீங்கு விளைவிப்பவனாய் செய்து கொண்டு கிரகங்கள் எல்லாமும் உலகத்துக்கு துன்பத்தை விளைவிக்கின்றவைகளாய் நின்றுவிட்டன. நக்ஷத்ராணி கதார்ச்சீம்ஷி கிரகாश्च கத தேஜசः விஷாகாश्च சதூமாश्च நபசி பிரச்சகாஷிரே. நபசி ஆகாயத்தில் நக்ஷத்ராணி நக்ஷத்திரங்கள் கதார்ச்சீம்ஷி ஒளியற்று இருந்தன. கிரகாச்ச கிரகதேவர்களும் கத தேஜசக தேஜசின்றி இருந்தனர்கள். விஷாக்காச்ச இக்ஷ்வாகுகுல நக்ஷத்திரங்களாகிய விசாக்கைகளும் சதூமாச்ச சக்கரவர்த்தியாருக்கு வரும் தீங்கை சூச்சிப்பிக்கின்ற வண்ணமாய் விண் வீழ் கொள்ளியுடன் கூடி இருக்கின்றவைகளாய் பிரச்சகாஷிரே காணப்பட்டன. ஆகாயத்தில் நக்ஷத்திரங்கள் ஒளியற்று இருந்தன. கிரகதேவர்களும் தேஜசின்றி இருந்தனர்கள். இக்ஷ்வாகுகுல நக்ஷத்திரங்களாகிய விசாக்கைகளும் சக்கரவர்த்தியாருக்கு வரும் தீங்கை சூச்சிப்பிக்கின்ற வண்ணமாய் விண்வீழ் கொள்ளியுடன் கூடி இருக்கின்றவைகளாய் காணப்பட்டன. காலிகா நில வேகேன மகோததீரிவோத்ததः ராமே வனம் பிரவ்ரஜிதே நகரம் பிரச்சலதத். ராமே ஸ்ரீராமர் வனம் காட்டிற்கு பிரவ்ரஜித்தே எழுந்தருளிகையில் தத் நகரம் அந்த நகரமானது காலிகா நில வேகேன மழை மாரிகளை பொழியும் மேகக் கூட்டங்களோடு கூடிய காற்றின் வேகத்தால் மகோததி பெருங்கடலானது உத்ததக மேலெழுந்து கலங்கி பொங்குகிறது. இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே பிரச்சச்சால தாறுமாறாயிருந்தது.
ஸ்ரீராமர் காட்டிற்கு எழுந்தருளிகையில் அந்த நகரமானது மழை மாரிகளை பொழியும் மேகக்கூட்டங்களோடு கூடிய காற்றின் வேகத்தால் பெருங்கடலானது மேலெழுந்து கலங்கி பொங்குகிறது. எவ்வண்ணமோ அவ்வண்ணமே தாறுமாறாயிருந்தது. திஷ பரியா குலா சர்வாஸ்திமிரேன சமாவிருதாः ந கிரகோணாபி நக்ஷத்ரம் பிரச்சக்காஷேன கிஞ்சன. திஷக பிரதேசங்கள் சர்வாக எல்லாமும் திமிரேன காரிருளால் சமாவிருத்தாக மூடப்பட்டவைகளாய் பரியாக்குலாக தாறுமாறாயிருந்தன. கிரக நவகிரக வர்க்கமும் ந காணப்படாதிருந்தது. நக்ஷத்திரம் அஸ்வினி முதலிய 27 நக்ஷத்திர வர்க்கமும் ந காணப்படாதிருந்தது. கிஞ்சன பி சப்தரிஷி வர்க்கமும் எதுவும் எங்கும் பிரச்சக்ராசேன காணப்படவில்லை. பிரதேசங்கள் எல்லாமும் காரிருளால் மூடப்பட்டவைகளாய் தாறுமாறாயிருந்தன. நவகிரக வர்க்கமும் காணப்படாதிருந்தது. அஸ்வினி முதலிய 27 நக்ஷத்திர வர்க்கமும் காணப்படாதிருந்தது. சப்தரிஷி வர்க்கமும் எதுவும் எங்கும் காணப்படவில்லை. அக்கஸ்மா நாகர சர்வோ ஜனோதைன்யமுபாகமாத் ஆஹாரே ச விஹாரே ச ந கஷ்சித் அக்கரோன்மனः. நாகரக பட்டணத்து ஜனக ஜனம் சர்வக ஒவ்வொருவனும் அக்கஸ்மாத் திடீரென தெய்வாதீனமாய் சம்பவித்ததாய் தைன்யம் மனவேதனையே உபாகம தடைந்தான். கஷ்சித் எவனேனும் ஒருவனும் ஆஹாரேச்ச உணவிலும் விஹாரேச்ச கை கால்களை அசைப்பதிலும் மனக மனதை அக்கரோத்ன செலுத்தவில்லை. பட்டணத்து ஜனம் ஒவ்வொருவனும் திடீரென தெய்வாதீனமாய் சம்பவித்ததாய் மனவேதனையை அடைந்தான். எவனேனும் ஒருவனும் உணவிலும் கை கால்களை அசைப்பதிலும் மனதை செலுத்தவில்லை. शोकप्रियाय सन्तप्तः सततं दीर्घमुच्छ्वसन् अयोध्यायां जनः सर्वः शोषोच जगतीपतिम्. அயோத்தியாயாம் அயோத்திமாநகரில் ஜனக மானிடன் சர்வக ஒவ்வொருவனும் ஷோக பரியாய சந்தப்தக சோகாதிசயத்தால் மிக்க மனம் நொந்தவனாய் தீர்க்கம் நெட்டு உச்வாசன் உயிர்ப்பு கொண்டவனாய் ஜெகதிபதி திருலோகநாதனை நினைத்து நினைத்து சததம் இடைவிடாது சுஷோச்ச சோகக்கடலில் கிடந்தான். அயோத்தி மாநகரில் மானிடன் ஒவ்வொருவனும் சோகாதிசயத்தால் மிக்க மனம் நொந்தவனாய் நெட்டு உயிர்ப்பு கொண்டவனாய் திருலோகநாதனை நினைத்து நினைத்து இடைவிடாது சோகக்கடலில் கிடந்தான். பாஷ்ப பரியாக்குலமுக்கோ ராஜமார்க கதோ ஜனக நஹ்ருஷ்டோ லக்ஷ்யதே கஷ்சித் சர்வசோக பராயணः. न वाति पवनशीतो न शशि सौम्य दर्शनः. ராஜமார்ககதः ராஜவீதியிலிருந்த ஜனக மானிடன் சர்வக ஒவ்வொருவனும் பாஷ்ப பரியாக்குலமுகः கண்ணீரால் கலங்கிய முகமுடையவனாய் சோக்கப்பராயணக சோகக்கடலில் மூழ்கி கிடந்தான். கிருஷ்டக வேறு ஏதோ ஒரு வியாஜத்தால் மனசந்துஷ்டி உற்றவனாய் கஷ்சித் ஒருவனாவது லட்சியத்தேன காணப்படவில்லை. பவனக காற்றானது ஷீத்தக குளிர்ந்ததாக வாத்தீன வீசவில்லை. சசி சந்திரனும் சௌமிய தர்ஷனக இனியனாக ந இல்லை. ராஜவீதியிலிருந்த மானிடன் ஒவ்வொருவனும் கண்ணீரால் கலங்கிய முகமுடையவனாய் சோகக்கடலில் மூழ்கி கிடந்தான். வேறு ஏதோ ஒரு வியாஜத்தால் மனசந்துஷ்டி உற்றவனாய் ஒருவனாவது காணப்படவில்லை. காற்றானது குளிர்ந்ததாக வீசவில்லை. சந்திரனும் இனியனாக இல்லை. ந சூரியஸ்தப்பதே லோகம் சர்வம் பரியாக்குலம் ஜகத் अनर्थिन सुतस्त्रीणां भर्तारो भ्रातरस्तथा. सर्वे सर्वं परित्यज्य राममेवान्वचिन्तयन्. சூரிய பகவான் லோகம் உலகில் தபத்தேன பிரகாசியாது இருந்துவிட்டனன்.
ஜகத் உலகம் சர்வம் எல்லாமும் பரியாக்குலம் தாறுமாறாய் கிடந்தது. சுதாகா சிறுவர்களும் ததா வண்ணமே பிராத்தரகா உடன் பிறந்தவர்களும் ஸ்ரீநாம் ஸ்ரீகளுடைய பர்த்தாரகா எஜமான்களும் சர்வே எல்லோரும் சர்வம் எல்லாவற்றையும் பரித்தியஜ்ய துறந்து அனர்த்தினக இதிலும் பற்றற்றவர்களை ராமம் ஏவ ஸ்ரீராமர் ஒருவரையே அன்வச்சிந்தையன் தியானம் செய்து கொண்டிருந்தனர். சூரிய பகவான் உலகில் பிரகாசியாது இருந்துவிட்டனன். உலகம் எல்லாமும் தாறுமாறாய் கிடந்தது. சிறுவர்களும் அவ்வண்ணமே உடன் பிறந்தவர்களும் ஸ்ரீகளுடைய எஜமான்களும் எல்லோரும் எல்லாவற்றையும் துறந்து எதிலும் பற்றற்றவர்களாய் ஸ்ரீராமர் ஒருவரையே தியானம் செய்து கொண்டிருந்தனர். ஏதோ ராமஸ்ய சுஹ்ருதः சர்வே தே மூடசேதசः शोकभारेण चाक्रान्ताः शयनं न जहुस्तदा. ராமஸ்ய ஸ்ரீராமருடைய சுஹ்ருதः ஆப்தர்கள் ஏ தூயவர்களோ தே சர்வே அந்த எல்லோரும் சோகபாரேன சோகத்தின் கடுமை அதிகர்த்தால் ஆக்ராந்தாக சகிக்க முடியாத வண்ணமாய் மன வருத்தம் உறுகின்றவர்களாய் மூடச்சேத்தசக மனம் எதிலும் பிரவர்த்திக்காதவர்களாகி ததா அப்பொழுது சயனம் படுத்து கொண்டிருந்த படுக்கையை ஜௌனச்ச விட்டு எழுந்திருக்கவே இல்லை. ஸ்ரீராமருடைய ஆப்தர்கள் இவர்களோ அந்த எல்லோரும் சோகத்தின் கடுமையின் அதிகத்தால் சகிக்க முடியாத வண்ணமாய் மன வருத்தம் உறுகின்றவர்களாய் மனம் எதிலும் பிரவர்த்திக்காதவர்களாகி அப்பொழுது படுத்து கொண்டிருந்த படுக்கையை விட்டு எழுந்திருக்கவே இல்லை. ததஸ்த்வயோத்யாரயித மகாத்மனா புரந்தரேணேவ மயேச பர்வத चचालघोरं भयशोकपीडित सनागयोधाश्वगणाननाद च. பர்வத மானிடர்கள் அமைத்த பல யாக மேடைகளை உடையதும் சநாக யோதாஸ்வ கணாச்ச யானைகளையும் போர் வீரர்களையும் குதிரை கணங்களையும் உடையதுமான மயீதோ பெரும்பட்டணமாகிய அயோத்தி மாநகர் இவ சாக்ஷாத் புரந்தரேன மகாவிஷ்ணு ஆகிய மகாத்மாவினால் ரயித கைவிடப்பட்டதாய் ததக அதனால் பயசோக பீடித்த கஷ்டத்தை சகிக்க முடியாது மனம் நொந்து வருந்துகின்றதாகி கோரம் ஊறக்க நனாத கதறி அழுதது. சச்சால தலை கீழாய் கிடந்தது. மானிடர்கள் அமைத்த பல யாக மேடைகளை உடையதும் யானைகளையும் போர் வீரர்களையும் குதிரை கணங்களையும் உடையதுமான பெரும்பட்டணமாகிய அயோத்தியா மாநகர் சாக்ஷாத் மகாவிஷ்ணு ஆகிய மகாத்மாவினால் கைவிடப்பட்டதாய் அதனால் கஷ்டத்தை சகிக்க முடியாது மனம் நொந்து வருந்துகின்றதாகி உறக்க கதறி அழுதது. தலை கீழாய் கிடந்தது. इत्यर्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये अयोध्याकाण्डे 41 सर्गः।